கடையின் உரிமையாளர் மாறிய பிறகு கடையில் வாடகைக்கு இருப்பவர் கடையை காலி செய்ய மறுத்தால் என்னவாகும்? ஒருத்தர் ஒரு லேடி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கடை இருக்கு மும்பைல. அந்த கடையை அவங்க வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. வாடகைக்கு விட்டுட்டு அந்த கடையை அவங்க பையனுக்கு அவங்க உயில் மூலம் எழுதி வச்சிடுறாங்க. அந்த அம்மா இறந்துடுறாங்க. ஸோ அந்த பையன் என்ன சொல்றாருன்னா, இந்த கடைக்கு வாடகை ரொம்ப கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இந்த கடையை எனக்கு வெக்கேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கிறாரு. கடைக்காரர் என்ன சொல்றாரு, நான் வெக்கேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் கோர்ட்டுக்கு போறாரு. அந்த ஓனர் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்ல அந்த கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, அந்த கடையை காலி செய்யற என்ன சொல்ற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்றாரு. நீதிமன்றம் அந்த வழக்கை தீவிரமா விசாரிச்சுட்டு, அதுவும் இல்லாம அந்த கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, அந்த வில்லே ஃபோர்ஜரி வில்லு, அதனால என்னால அந்த கடையை காலி பண்ண சொல்லுங்கன்னு நீதிமன்றத்தால சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு, அவர் டெனன்ட் தான், அந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பரா அவருக்கு வில் மூலியமா வந்திருக்கு, இவருக்கு காலி பண்ண சொன்னா காலி பண்ணணும், அதுவும் ஓனர் சொல்றாரு. அதை விட்டுட்டு அந்த வில் ஃபோர்ஜரி வில்லுன்னு சொல்றதுக்கு இவருக்கு எந்தவித முகாந்திரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை உடனே காலி பண்ணி ஓனர்கிட்ட ஒப்படைக்கும்படி அவருக்கு உத்தரவிட்டது. இது நாசிம் அகமது வர்சஸ் தீபக் சிங் அக்டோபர் 2025 கேஸ்லாம். இது ஒரு வாடகைதாரர் அந்த இடத்துல குடியிருக்கிறதுக்காக ஓனருடைய டைட்டில சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருது. டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.